பாத்தீங்களா டிவிக்கில வந்து எப்படி பாத்தீங்கன்னா தளபதி பிடிக்கும், விஜயனா பிடிக்கும். ஆனா அவரு கீழே இருக்காங்களே, அரசியல் பண்றாங்களே, அவங்கள போய் பாக்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப கார்த்தியானர் காலங்காலமா அரசியல்ல இருக்காரு. இப்ப கார்த்தியான பானா ஈஸியா நம்மளால பார்க்க முடியுது. இப்ப டிவிக்கில ஆதோர்ஜனா நிக்கிறாரு, எங்க அண்ணன் நிக்கிறாரு, இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட் அவர் நிக்கிறாரு. இப்ப நம்ம அவரை போய் அப்ரோச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர்கிட்ட போறதுக்கு ஒரு 20 பேரை தாண்டி தான் போக முடியும். அவர் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த கட்சியில இருக்கவங்க ஒரு 4-5 பேர் முக்கியமான இருக்க வச்சுங்களேன், அந்த 4-5 பேரை தாண்டி தான் நம்ம அவரை பார்க்கவே முடியும். அவங்க தான் அவர் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க தான் அவர் கூட எல்லாமே பண்ண நினைப்பாங்க. நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும், நீங்க போய் டைரக்டா எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா கார்த்தியானா வந்து அப்படி கிடையாது. அவர் நான் பார்த்தேன், அவரே டைரக்டா வந்து எங்களை வந்து பேசுறாரு, நீ என் கால் பண்ணுன்றாரு, டைரக்டா வந்து கட்டி பிடிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஈஸியா இருக்கு பாதி. நீங்களே இப்ப பாத்திருப்பீங்க, ஒரு இதுமாதிரி நிக்கிறாரு. இது மாதிரி இப்ப டிவிகளை போய் நீங்க ஆதவன கிட்ட போய் நின்று எடுக்கும்போது பக்கத்துல எதுவுமே நிக்கவே முடியாது யாருமே. ஒரு 4 பேர், அவங்க 4 பேர் தான் எல்லா வீடியோல இருப்பாங்க, எல்லா போட்டோலயும் இருப்பாங்க. டிவிக்கேன்ற ஒரு கட்சி உருவான போதே நீங்க எல்லாம் இருந்தீங்களா அவங்களோட? நாங்க உருவாகும் போது டிராவல் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், எல்லா வேலையும் பண்ணோம். ஆனா அதுக்கான அதுதான் நாங்க காலங்காலமா இருக்கலாம், அதுக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்கல. எங்கேயோ இருக்கிற தேர்தல் பக்கத்துல இருக்க போயிடலாம்ல. அண்ணன் நம்ம ஈஸியா பார்க்க முடியும். நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை அண்ணன் வீட்டை வந்து பார்க்கலாம். ஆனா அவங்க எங்க இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. இதுதான் ரீசன். எளிமையா போய் அவரை போய் நெருங்க முடியாது. ஏன் முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில ஒரு 4-5 பேர் முக்கியமானவங்க இருக்காங்க. அந்த முக்கியமானவங்களை தாண்டி நம்ம அவரை போய் பார்க்க முடியாது. கேட்டா நாங்களாம் வந்து நாங்க பொறுப்புல இருக்கோம், பொறுப்புல இல்லாதவங்க எப்படி உங்களை வந்து பார்க்கலாம்? பொறுப்புல இருக்கவங்களே ஓட்டு போட ஜெயிச்சிட முடியுமா? பொறுப்புல இல்லாதவங்க வந்து ஓட்டு போட தான் ஜெயிக்க முடியும். அவங்க போய் ஒரு 10 பேர், அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 1 லட்சம் ஆகும். அங்கதான் பிரச்சனை. டிவிகேல இத்தனை வருஷமா இருந்தீங்க, டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க திமுகவுக்கும் டிவிகேவுக்கும்? டிவிக்கேல என்ன வித்தியாசம்னா, டிவிக்கு வந்து தளபதி விஜய் அண்ணனை குறை சொல்ல விரும்பல, ஆதவனை குறை சொல்ல விரும்பல. என்னன்னா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப வந்து புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா எடுத்தோடனே பார்க்க கூடாது, எங்களை தாண்டி தான் நீ போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்களோட அனுமதி இல்லாம நீ போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டு நிறுத்துவாங்க. அப்படி தடை போட்டு நிறுத்தும் போது என்னன்னா, வேலை செய்ய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வந்து என்ன ஆகணும், ஒரு சோர்வாயிடும். என்ன இப்படி பண்றாங்க, நம்ம போய் செய்ய முடியாதா, பண்ண முடியாது, வேலை செய்ய நிறைய பேர் இருக்கு, அவங்க சோர்வான என்ன பண்ணணும்னா, இப்ப கார்த்தியான மேல ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா நம்மள அப்ரோச் பண்ண முடியுது. நம்மள ஈஸியா நம்மள குறைய உட்காந்து பேசுறாரு. காலவர் அண்ணன் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பெரிய விஷயம் அண்ணன். ஆனா அங்க அது மாதிரி பண்ண முடியும், ஒரு சூழல் உருவாகல அங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா மாவட்டத்திலும் இது பிரச்சனை தான் இருக்கு. யாருமே நெருங்க முடியாது ஈஸியா. இந்த தேர்தலுக்கு என்ன பிளானோட அவரோட வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? டிவிகேல இருந்து விலகி ஒரே பிளான்லாம் கிடையாது. அண்ணனை நம்ம எப்ப நினைச்சாலும் வந்து பார்க்கலாம். அதுதான் நம்ம இப்போ நீங்க இப்போ உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா ஈஸியா வந்து உங்களை பார்த்து என்னோட பிரச்சனையை சொல்லுவேன். உங்களை நான் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சா எப்படி உங்களை நம்புவேன்? அதுதான் ரீசன். இதுக்கு மேல வந்திருக்காங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு சொல்ல விரும்புறேன். அந்த அளவுக்கு ஆக்சசிபிளா இருப்பேன். பசங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு எத்தனை பேர் வராங்களோ யங்ஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களுக்கு நான் தேவையை நான் வந்து பண்ணி கொடுக்க முடியும் நம்புறேன். அதனால என்கிட்ட வராங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்யூ மாதிரி. தேங்க்யூ.